ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு லா ஆஃப் அசம்ப்ஷன்னா என்ன, லா ஆஃப் அசம்ப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டிசைரை நம்ம ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்னோடய பர்சனல் சக்ஸஸ் ஸ்டோரி தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது சின்ன சக்ஸஸ் ஸ்டோரி தான். பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கு இல்லையா, நம்ம அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கோம், பட் 3D ஆப்போசிட்டாக காட்டுது அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவ் ஆகிடுறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் மேரேஜ் ரிலேட்டடாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, பட் அதில் உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ என்னால் இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே கைட் பண்ண முடியல. பிகாஸ் நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன். அட் த சேம் டைம் இதுவும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது அண்ட் அடிஷ்னலாக செப்பரேட்டாக எல்லாத்தையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் தான் இந்த ஒரு சேலஞ்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் இனிஷியலி ஸ்டார்டிங் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிற வரைக்கும், ஒன்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிடுச்சு அப்படின்னா தென் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும். பட் இனிஷியலாக நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த ஒரு ட்ராக்கில் வர வரைக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ட்ராக்கில் வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் யாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னால் முடியல அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ இது நான் கண்டக்ட் பண்ணதுக்கு ரீசன் உங்களோட டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ என்னால் கைட் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களே ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு என்னால் செக் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கொடுக்குற டாஸ்க்கு எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் பிஃபோர் 4th ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் சக்ஸஸ் ஸ்டோரி நான் என்ன ஆக்சுவலி ஷேர் பண்ண வந்தேன் அப்படின்னா என்னோடது, நான் இதெல்லாம் பிளான் பண்ணனால ஓகே ஒரு ரொட்டீன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டீன் க்ரியேட் பண்ணிட்டுனா உங்களுக்கு நான் என்னென்ன கொடுக்கணும், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரீவியஸாகவே ஒன்று டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு மார்னிங் எதுவும் ப்ராப்பராக டைம் செட் ஆகலை. ஸோ அதனால் சரி நைட் ஏதாவது ஒரு டைம் எழுந்திரிச்சு நம்ம ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். பட் எனக்கு டைமும் நைட்டும் மேக்ஸிமம் டைம் செட் ஆகலை. ஸோ அதனால் நான் ஒரு டைம் டிசைட் பண்ணியிருந்தேன், ஒரு 3 to 5 எழுந்திரிச்சு இந்த ரொட்டீனை நம்ம ஃபாலோ க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 3 to 5 எங்கள் டேடி எழுந்திரிப்பார். அவர் நைட்டு 3 to 5 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் எழுந்திரிச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளோட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு இருந்தாலுமே எனக்கு 1 day டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த ரொட்டீனை க்ரியேட் பண்ணிக்குவேன் அப்படின்னுக்காக ஃபீல் பண்ணேன். அண்டு எனக்கு என்னோடய அஃபர்மேஷன் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஈவன் என்ன அப்படின்னா இந்த 3 to 5 வரைக்கும் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எங்கள் டேடி எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அந்த டியூரேஷன் இது ஸ்டார்டிங் இப்போ புதுசாக அவர் பண்ணுறதில்ல. ஈவன் லாஸ்ட் 25 years அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பர்சன் லாஸ்ட் 25 years அதுக்கு மேலே ஈவன் 10 years கூட நம்ம ஒரு விஷயம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஹேபிட் நம்மளுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அண்டு நம்ம சப்போஸ் அர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த டைம் என்ன தான் ஆனாலுமே நம்ம எந்திரிச்சிருவோம். ஸோ அதை நம்ம அலாரம் வச்சு எந்திரிச்சாலும் சரி, அலாரமே வைக்காமல் கூட நம்ம எந்திரிச்சிருவோம் இல்லையா? ஸோ இது 25 years ரொம்ப பெரிய டியூரேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கள் டேடி அந்த டைமில் இருக்கக்கூடாது அப்படி மாதிரி நான் திங்க் பண்ணேன். ஸோ நான் எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு அலாரம் வச்சுட்டு ஒரு 2:45 அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு இந்த ஒர்க்கு முடிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன். தென்
எனக்கு அலாரம் அடுத்த நாள் நான் அர்லி மார்னிங் எந்திரிச்சேன். அந்த டைம் எங்கள் டேடி வந்து எந்திரிக்கல. ஸோ ஓகே, எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, மேபி அவர் வரமாட்டார். ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு அஃபார்ம் பண்ணலாம், அவர் கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகட்டும் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நான் அஃபார்ம் பண்ணேன். அவர் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரேயரே பண்ண வராரு அந்த ரூமுக்கு அப்படி மாதிரி நான் அஃபார்ம் பண்ணேன். ஸோ ஒரு 1 மினிட் தான் நான் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 3 ஆச்சு. தென் எங்கள் டேடி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டார். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் டிசைட் பண்ணது நான் தனியாக அந்த டைமில் இருந்து தான் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சரௌண்டிங்கில் எந்த ஒரு சவுண்டு இருக்கக்கூடாது. ஸோ கான்சன்ட்ரேட்டோட தான் இது பண்ணணும் அப்படின்காக நான் டிசைட் பண்ணி அந்த டைமை சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே அந்த டைமில் இப்படி ஆனனால எனக்கு ஈவன் அவர் எந்திரிச்சிட்டாரு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 3D வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தனால நான் அதே டைம் வந்து வெக்ஸ் ஆகாமல் ஓகே அப்படின்ட்டு அதை வந்து அது எனக்கு நெகட்டிவாக இருந்தது, நான் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐ மீன் இன்றைக்கி எந்திரிச்சிட்டாருன்னா என்ன, நாளைக்கு அவர் வந்து லேட்டாக தான் எந்திரிச்சு வருவார். ஸோ நாளைக்கு நான் என்னோடய இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவேன் அப்படின்னு மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டேன். தென் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது, லைட்டாக ஓரளவுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் திருப்பி அலாரம் ஃபிக்ஸ் ஒரு 2:45க்கு சேம் அதே மாதிரி அலாரம் அடிச்சது. எந்திரிச்சேன், பார்த்து எங்கள் டேடி வந்து வரல. ஸோ ஓகே, அவர் வரக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படி மாதிரி நான் திங்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். தென் கரெக்டாக 3 ஆச்சு. தென் திருப்பி வந்து அலாரம் அடித்தது, எங்கள் டேடி ஆஃப் பண்ணார். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அவர் வந்துடுவார் அப்படின்ட்டு. பட் அவர் வரல, ஆஃப் பண்ணிவிட்டு அவர் தூங்கிட்டார். ஸோ கரெக்டாக என்னோடய அந்த பர்டிகுலர் ஒர்க்கு முடிகிற வரைக்கும் அவர் வரல. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது தான் எங்கள் டேடி வந்தார். அப்போ நான் கேட்டேன், என்னாச்சு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், தெரியல என்னாச்சு அப்படின்ட்டு, எனக்கு அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸு ரியல் ப்ரூஃப் நம்மளோட அஃபர்மேஷன் ஒர்க் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து இன்றைக்கி அது நடக்கலைனாலுமே அடுத்த நாள் கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுக்கு உங்களோட அஃபர்மேஷன் மேலே நம்பிக்கை இருக்கும். நம்ம எப்போல்லாம் ஃபார்ம் பண்ணுறோமோ அதெல்லாம் 3Dயில் மேபி உங்களுக்கு காட்டாமல் இருக்கலாம். பட் அதோட மூவ்மெண்ட் நம்மளோட லைஃப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டிசைர் நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஈவன் நான் உங்களுக்கு கைட் பண்ணும்போது எல்லாமே நான் கிளியராக கைட் பண்ணிடுறேன். இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரதுக்கு ரீசனும் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் புதுசாக இருக்கிறீங்க. ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டிசைரை மேரேஜ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு டிசைராக இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பிஃபோர் 4th ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி ஆர் எனி டீச்சிங் வீடியோஸில். அன்டில் டேக் கேர்.